என்னென்னா நாங்கள் கடைசியாக ஒரு ஜெர்மன் அண்ணாவோட ஒரு இன்டர்வியூ காய்ச்சினாங்க. ஒரு வீடியோ வந்து 45 நிமிஷத்துக்கு மேலே போய் கொண்டு வந்தது. அதாவது 11 வயதில் இலங்கையிலேருந்து போய் அங்கே கொஞ்சம் படித்து ஜெர்மன் ஆக்களுக்கு நிகராக வேலை செய்கிற ஒரு அண்ணாவை பற்றி தான் அவர் வந்து நிறைய விஷயங்களை சொல்லியிருந்தவர். அதுண்ட பார்ட் 2 இப்போ நான் அவருக்கு கால் பண்ணி கொண்டிருக்கிறேன். எடுக்கிறார் ஒன்று பார்ப்போம். ஹலோ அண்ணா, வணக்கம். வணக்கம். நீண்ட நாளுக்கு பிறகு. எப்படி இருக்கீங்க? ஆமாம் ஆமாம், நல்லா இருக்கிறேன் அண்ணா. என்னடா நாங்களும் கொஞ்சம் பிஸியானதில் நல்ல இன்ட்ரெஸ்டாக போய் கொண்டு இருந்தோம் கூட கதை. நான் நேரம் கூடினத்தில் நாங்கள் அடுத்த கட்டமாக எடுப்போம்ட்டு நிப்பாட்டினாங்க, ஞாபகம் இருக்கோம். ஓகே ஓகே, நீங்கள் வந்து எனக்கு நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. இப்போ நீங்கள் இங்கே வந்து இலங்கையில் எதுவும் முதலீடு செய்கிறது, இப்போ வெளிநாட்டாக்கள் வந்தால் கூட பில்டிங்கள் கட்டி விடுவினோம், அப்படி ஏதாவது வேலை வாய்ப்புகள் உருவாக்குவினோம், அப்படி நீங்கள் எதுவும் எதிர்கால திட்டங்கள் வச்சுருக்கிறீங்களோ அல்லது யாருக்கும் வந்து உதவிகள் செய்த நீங்களோ இங்கே வரைக்க? நான் இலங்கைக்கு எல்லாரும் வந்து வீடுகள் எல்லாம் கட்டினா மக்கள் இல்லை. இவ்வளவு கட்டடங்கள் இருக்கு, ஆனா ஆக்கள் இல்லை. வீடுகளை பார்க்க ஊர்ல சுத்தி பாத்தீங்கன்னா 1000 கட்டடங்கள் இருக்கு. ஒவ்வொரு கட்டிடத்திலையும் ஒரு வீடுகள்லையும் போய் பாத்தீங்க என்றால் வயது போன ஆக்கள் அல்லது வயது இளைஞர் தான் இருக்கிறான். ஆனா இலங்கையில் என்ன பிரச்சனை, நான் வந்தபடியா பார்த்தபடியா கவனிச்சபடியா சொல்றேன். இலங்கையில 90ஆம் ஆண்டுக்கு யுத்தம் நடக்கல கணக்கு ஆம்பளையல் பொம்பளையல் எல்லாம் நாட்டை விட்டு போனாங்க இந்த யுத்த காரணத்தால. 2009ஆம் ஆண்டு 10ஆம் ஆண்டுக்கு பிறகு வந்து கவனிச்ச நான் என்னென்றேன், அரசாங்கம் உங்களுக்கு வீதி காட்டி ரோட்டுகள் எல்லாம் கட்டி தராங்க, பள்ளிக்கூடம் பாடசாலை வைத்தியசாலை அதெல்லாம் விமான நிலையெல்லாம் கட்டி தந்தது. ஆனா என்ன இல்லையான்னு சொன்னா நாட்டுல வருமானம் இல்லை. நாட்டுல இருக்கிற ஆம்பளை அங்க படியிருக்கு, படிச்ச படியிருக்கு, தொழில் இல்லை. அதனால பெரிய பாதிப்பு ஒன்று நடக்குது வட மாவட்டத்துல. 2012ஆம் ஆண்டுக்கு பிறகும் 2025 போனவர்களும் கணக்க படியங்கள் வயசு வந்த படியல் கல்யாணம் கட்டி பிள்ளைகளை பெற்று ஒரு குடும்பம் உருவாக்கி நாட்டுக்கு அப்படித்தான் மக்கள் தொகை உருவாகிறது. ஆனால் எங்களுக்கு என்ன நடக்குதுன்னு சொன்னால் எல்லாரும் நாட்டை விட்டு விலகி போயிடலாம். எல்லா படியிலும் படிச்ச படியிலும் இயலாத அந்த வசதியான படிகள் என்னாவது கஷ்டப்பட்டு அங்கேயும் இங்கேயும் கேட்டு ஸ்பான்சர் மூலமாவோ ஸ்டூடெண்ட் விசாவோ அது வெளிநாட்டுக்கு கூலி வேலைக்கு செய்ய போயின்னு. ஆனா போனாக்கள்ல 99% திருப்பி வர மாட்டேன். ஆமா ஆமா ஆமா. அதால என்ன நடக்குது, நான் வந்தேன் நான் ஒரு வீதம் இல்ல சரி சும்மா சொல்றேன். நீங்க 100 பேர்ல நீங்க உங்கள்கிட்ட நீங்களே பார்த்து ஊர்ல உங்களோட படிச்ச படியல் வகுப்புல போய் பாத்தீங்கன்னா அரைவாசி பேரும் வெளிநாட்டுக்கு போயிருப்பாங்க. அது மாத்திரம் இல்ல, என்ன நடக்குதுன்னு சொன்னா எங்களோட படிகளோட நாங்க கழிக்கிற வழியால் படியால் எனக்கு தெரியும், இல்லத்துல பிறந்த ஆம்பளைக்கு வந்து ஒரு தரம் பொம்பளை கொடுக்க மாட்டேன். ஏன் அப்படி இல்ல, 100 கவர்மெண்ட் ஜாப் பண்ணால் கல்யாணம் கட்டி கொடுப்பாங்க அங்கே ஓகேன்னு சொல்லி சம்மதிக்கிறாங்க. ஆனால் 90% பொம்பளையில ஆகனா பொம்பளையில படிச்ச பொம்பளையில ஒரு இதன்றா வெளிநாட்டு மாப்பிள்ளைன்னு சொல்லி இங்கே இருந்தாலும் பரவாயில்லை, அவன் என்ன வேலை செய்யறானாலும் பரவாயில்லை, வெளிநாட்டுக்கு அனுப்புவோம்னு இங்க நாட்டுல வந்து எல்லா பொம்பளையிலும் பார்த்தேன். பட் கல்யாணம் கட்டுற வயசுல பொம்பளையில ஆம்பளையில எல்லாரும் வெளிநாட்டுக்கு போகணும். நாட்டுல ஆக்கள் இல்லை. அதான் நான் கவனிச்சது. அப்ப இங்க கேட்ட கேள்வி, கட்டுறால் வீடுகள் கட்டடங்கள் கட்டி பிரயோசனம் இல்லை இருக்குத்தான் இருக்கிறபடியா மற்றாக்கள் கட்டட்டுக்கும் தேவைப்பட்டாக்கள் கட்டட்டுக்கும். ஆனா நான் வந்து என்ன இலங்கைக்கு வந்தா என்ன செய்யணும் வந்தா எங்கண்ட நாட்டுக்கு வந்து தொழில் கொடுக்கும், மக்களுக்கு வந்து தொழில் கொடுக்கும். ₹1 10 ரூபாய் சம்பளம் இல்ல நாங்கள் வந்து எங்க நாட்டுக்கு வந்து டூரிஸ்ட் கொண்டுடுவோம். பாத்தீங்களா, நீங்கள் 2026ஆம் ஆண்டு பக்கத்து நாட்டுக்காரன் 2040ஆம் ஆண்டு சந்திரன்ல ரங்கரக்கு பிளான் திட்டம் போட்டுட்டான். எனக்கு தெரியும் என்னென்னா, நான் தெற்கு பக்கம் எல்லாம் போட்டு வரேன் தானே. அப்ப நான் ஆங்கிலத்துல 4-2 பாச வைக்கிறபடி அங்கே சிங்கள பக்கம் தேசம் பக்கம் போய் கழிக்கிறேன்னா அங்க என்ன சொல்ல என்ன பார்க்க தமிழ் மாதிரி இல்லை. நான் கொஞ்சம் வெள்ள நிறம் வந்தபடியா தெரியாது, என்ன அரபிக்காரங்க மாதிரி அப்படின்னு சொல்லலாம். ஆனா தமிழ் மக்களுக்கு தொழில் கொடுக்கும். தொழில் கொடுத்தால்தான் நாடு முன்னேறும். தொழில் இல்லாட்டி என்ன நடக்குதுன்னு சொன்னால் கொடுங்கன்னு சொல்றது இந்த பாசையில சொன்னால் அது வந்து திட்டம் ஒன்று போட்டு எல்லாத்தையும் கொடுக்கும். ஆனா தொழில் இல்லாட்டி என்ன நடக்கும்? அரசாங்க தொழில் இருக்கு, வேற என்ன தொழில் இருக்கு? கடையில தவிர வேற கொண்ட ஊர்ல என்ன இருக்கு? நீங்க என்ன உற்பத்தி செய்யறீங்க உங்க நாட்டுல? சொல்லுங்க. ஒரு தேசத்துல
வவுனியாவுக்கு மேல அங்கேயும் இங்கேயும் விறகலும் அரிசியும் நெல் தோட்டம் அந்த காலத்துல இருந்து இப்பவும் இருக்கு. ஆனா நீங்க என்ன உற்பத்தி செய்யறீங்க அந்த உங்களுக்கு பக்கத்து நாட்டுக்காரன் அதான் அதுக்கு ஒரு மாற்றம் தேவைன்னு நான் சொல்றேன். அதுக்கு மினிமலாவது அடுத்த இன்னும் சொல்லணும், அடுத்த அரசாங்கத்துல வேலை செய்யறாக்கள் அதிகாரிகளை செய்யறது பிள்ளை கணக்க பிள்ளை. அதிகாரிகள் செய்யறது 90% பிள்ளை. எங்க போனாலும் நான் இப்ப சொல்லல என்ன சொல்ல என்ன பிள்ளை அதுக்கு வந்த அப்புறம் சொல்லுவேன். எங்க அதிகாரிகள் வந்து 8 மணித்தியாலத்துல 1 மணித்தியாலம் ஒழுங்கா வேலை செய்தால் வேலை நடக்கும். ஓகேண்ணா. இப்போ வெளிநாடுகளுக்கு செல்லணுமெண்டு இப்போ எங்கடையாக்கள் எங்கட பிள்ளைகள், அதாவது எங்கடையாக்கள் தமிழாக்கள் அதுதானே ஒரு ஆசை. வெறித்தனமாக காலத்தை அடித்து கொண்டு இப்போ நம்ம வெளிநாடு போகணும் ஏஜென்சி மூலம், அது மூலம் காசு கட்டி ஏமாறுறது. அப்போ நீங்கள் என்ன அறிவுரை வழங்க போகிறீங்கள் இவர்களுக்கு இளம் தலைமுறைக்கு? நான் என்ன சொல்றேன்னு சொன்னா, வெளிநாட்டுக்கு வந்து சின்னனா வந்தா பரவாயில்ல. இங்க சின்னனா வந்து இந்த நாட்டு பாசு எங்க போறனாலும் பரவாயில்ல, அந்த நாட்டு பாசு படிச்சு அந்த நாட்டுல ஒரு தொழில் படிச்சு அங்க வேலை செய்யறது பரவாயில்ல, அது ஓகேன்னு சொல்லு. ஆனா அங்க இலங்கையில வந்து ஓஎல் வரையும் படிச்சு இல்லாட்டி யூனிவர்சிட்டி கேம்பஸுக்குன்னு சொல்லி போய் படிச்சு முடிச்சு போட்டு இங்க வந்து வெளிநாட்டுக்கு போக மற்றவன் நகை போட்டுக்கிறான், மற்றவன் இது போட்டுக்கிறான், மற்றவன் படம் எடுத்து அப்படியா போடணும். நானும் எல்லாருக்கும் அது விருப்பம் தானே, விருப்பம் இல்லைன்றதுல இல்ல. போய் வெளிநாட்டுக்கு போய் கஷ்டப்பட்டு அதுவும் அடிமையா வேலை செய்யறோம் பார்க்க. இலங்கையில நான் சொல்றேன், ஒரு காணி 3 பேரப்பு காணி 4 பேரப்பு காணியும் ஒரு சின்ன வீடும் இருந்தால் அங்க 5-6 மரச்செடியும் மரக்கறி செடியும் நட்டு பழச்செடியும் மரக்கறி செடியும் மரங்கள் நட்டு ஒரு 5-6 கோழியும் ஒரு 2-3 ஆடும் வளர்த்தாலே வளர்த்து போட்டு ஒரு தொழில் செய்தால் இலங்கையில சுதந்திரமாகவும் நல்லா வாழலாம். ஆனால் நீங்க வெளிநாட்டுக்கு நாங்கள் போறோன்னு சொன்னால் நாங்கள் டூரிஸ்டா போய் அதுக்கு எங்க அரசாங்கம் அதுங்களுக்கு 20-30 வருஷத்துல அது எங்களுக்கு செய்து தரும். ஏனென்றால் நீங்கள் உங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு 3 நாட்டுக்கு தான் விசா இல்லாமல் போகலாம். எந்தெந்த நாடு உங்களுக்கு தெரியுமா? சிங்கப்பூர் போகலாம், நேபாளம், மால்தீவ் பண்ணிக்கிறேன். எத்தனை நாடு இருக்கு இந்த உலகத்துல? ஆனா இந்த 3 நாட்டுக்கு தான் நாங்க விசா ஃப்ரீயா போகலாம். சிங்கப்பூர் பாஸ்போர்ட் காரன் வந்து 195 நாட்டுக்கு விசா ஃப்ரீயா போகலாம். அவனுக்கும் எங்களுக்கும் வித்தியாசம் இல்லை. நாங்கள் அவனோட திறமையா இருந்திருக்கோம். தெரியும். அதுவும் என்னன்னு சொன்னா 1960ஆம் ஆண்டுக்கு முதல் வந்து இலங்கை எக்கனாமியில நல்லா இருந்தது. 60-70 பிரசிடென்ட் வந்து சொன்ன வரேன் இங்க இலங்கை மாதிரி எந்த பிரசிடென்ட் சொன்ன? சிங்கப்பூர் பிரசிடென்ட் வந்து சொன்னவர இல்ல இலங்கை மாதிரி உருவாகணும் தங்களோட நாடு சொல்லி போட்டு போனவர். நாங்கள் இலங்கை பாருங்க, இஸ்ரேல பாருங்க, இஸ்ரேலும் இலங்கையும் பாருங்க. இஸ்ரேல்ல தண்ணியே இல்லை. எங்க நாட்டுல இருக்கிற பாயிண்ட் டாப் பாயிண்ட் இலங்கை இருக்கிற பாயிண்ட் இந்த உலகத்துல. ஏனென்றா அது வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட். அடுத்து தண்ணி இருக்கு, எங்க நாட்டுல பிரச்சனை இருக்கு. எங்க மக்கள் கட்டிக்கார். நாங்கள் எங்களுக்கு கஷ்டப்படுத்தின வடிவத்தை நாங்கள் இப்படி இருக்கிறோம். நாங்கள் வந்து திருடர் இல்லை, நாங்கள் வந்து குலகார் இல்லை, நாங்கள் வந்து தமிழன் நல்லவனுக்கு நல்லவனா இருந்தவன தேவையில்லாமல் ஒரு யுத்தத்தை உருவாக்கி எங்களை திருடனாக்கி பயங்கரவாதி ஆக்கி கொலகாரனாக்கி அகதியாக்கி விட்டாங்க. அத நாங்கள் வந்து 15-20 வருஷம் எங்க நாட்டை நல்ல வடிவா ஊடணும் என்று சொன்னால் எங்க நாட்டு மக்கள் ஒரு இடம் துரிசா போய் அங்க கனடாக போய் 2 மாதமா சொந்தக்காரர் இருந்தாங்க போய் பார்த்து போட்டு திருப்பி விளையாடி சிங்கப்பூருக்கு போட்டு விளையாடி ஜப்பானுக்கு போட்டு விளையாடி ரஷ்யாவுக்கு போட்டு எங்க ஆப்பிரிக்காவுக்கு போட்டு எங்க போய் விருப்பம் என்றாலும் நாங்கள் வந்து எங்க நாட்டை முன்னேற்றோம். நாங்கள் வந்து படிச்சு போட்டு எங்களுடைய திறமையை கொண்டு போய் நாட்டுக்கு கொண்டு போய் அதை வந்து திறமையை கொண்டு போய் அவங்களுக்கு நல்ல என்ன சொல்றது அதால அவன் தான் பயன்படுத்துறான். இலங்கை படிப்பிச்சு விட நான் வெளிநாட்டுல போய் வேலை செய்ய யாருக்கு நல்லது கிடைக்குது, யாரும் டாக்ஸுகள் நாடை முன்னேறி கொண்டு போய் அந்த நாடு இருந்தா நாங்கள் அங்க போய் நாட்டை முன்னேற்றோம். நாங்கள் எங்கட நாட்டை வளர்க்கோம். நாங்கள் செய்த வெளியில திருப்பி நுப்பாட்டி வேற நாடுல பார்க்காமல் நாங்களே முன்னேறிக்கொண்டு நல்லது செய்தா நாடு முன்னேறிக்கொண்டு. ஆனா அதுக்கு வந்து சிங்கள அரசாங்கம் வந்து எங்களுக்கு என்ன நடக்குன்னு சொன்னா, சிங்கள அரசாங்கம் வந்து கிழக்கு தெற்கு பக்கம் எல்லா இடம் கம்பெனிகள் வேலைகள் தொழில்கள் எல்லாம் இருக்கு.
வடக்குல வந்து முடிவெடுக்க ஒரு கட்டிடம் கட்டி முடிஞ்சு ஒரு கம்பெனி துறக்க 4-5 வருஷம் செல்லும். அதுக்குள்ளேயே ஒரு உங்களுக்கு பென்ஷன் கிடைச்சு நீங்க அடுத்த ஜெனரேஷன் வந்துடும் அப்படி முடிக்க விலங்கு என்ன சொல்றது. அதனால அவங்க திட்டம் போட்டு எங்களை நாட்டை விட்டு எங்களை கலைக்கிறாங்க. எங்களையே தானாவே போக விடுறாங்க. பாஸ்போர்ட் வந்து நாங்க போங்க கொண்டு அனுப்பிடுறாங்க. ஓகே. அடுத்த கேள்வி, அடுத்த 5 தொடக்கம் ஒரு 10 ஆண்டுகளில் உங்களோட இலக்கு என்ன? இப்போ நீங்கள் சொன்னீங்க நிறைய இலங்கையில் வந்து ஏதாவது செய்யணும் இதண்டு. அப்போ இப்படியெல்லாம் கேட்குறீங்க, நம்ம அரசியல் நோக்கங்கள் எல்லாம் இருக்கிறதா அப்படி கேட்குறேன். நான் 100 விதமாக சொல்லுவேன். எனக்கு வந்து அரசியலுக்கு சின்னலே சரியால டாக்டருக்கு படிக்கும் அப்படி எனக்கு ஆசை. அதாவது டாக்டருக்கு படிக்கின்றாலும் எனக்கு அது விருப்பம் இல்லை. எனக்கு வந்து நான் நாட்டை வந்து நல்ல வழிக்கு கொண்டு வருவோம்னு எனக்கு ஆசை. அதுவும் வந்து இங்க வந்த முதலாவது வார்த்தை ஒரு வெள்ளக்காரன் சொன்னவன் வந்து நாங்கள் குரங்கன்னு சொன்னபடியா. ஏன் நாங்கள் குரங்கண்டு எங்களுக்கு மாத்திரமே எல்லாருக்கும் குரங்கன்னு சொல்றாங்க. அது அவளுக்கு தெரியும், வெளிநாட்டில் இருந்தவனுக்கு தெரியும். பயப்பத்தி கொண்டு சிரிச்சு கொண்டு ஈயலிச்சு கொண்டு படம் எடுத்தாலும் அவனுக்கு தெரியுமா என்னென்னா. அப்போ அதான் நானும் வந்து ஒரு அனுபவப்பட்டேன். யூகேயில் இருக்க ஒரு கடையில் வேலை செய்தேன் நான், தமிழ் கடையில். அப்போ அதுக்கு முன்னுக்கு ஒரு வெள்ளைக்காரட்ட கடை. அப்போ அவர் சொல்லி விடுவார், எங்களோட வெள்ளைக்காரர் ஆக்களுக்கே சொல்லி விடுவார், இது பாகிஸ்தானி கடையாண்டு. அண்டா நாங்கள் ஆக்கள் போக மாட்டினோம் தெரியும் தானே. அப்படி நீங்கள் சொன்ன குரங்குன்ற மீனிங்கும் இதுவும் கிட்டத்தட்ட ஒன்று மாதிரி தான். இல்ல குரங்குன்னு சொல்றது இல்லை. உங்களுக்கு தெரியுமோ தெரியாது, எனக்கு தெரியாது. ஆனா 100 வருஷம் முடிய இல்லை. இன்னும் ஜெர்மனில, பிரெஞ்சில், பாரிஸ்ல, யூகேல எல்லாம் வந்து இந்த தமிழரை இன்சிங்கில் எல்லாம் பிடிச்சு வந்து சூ மாதிரி ஒன்று கட்டி அதுக்கு அடைச்சி வச்சிருந்தவங்க. ஒரு ஆக்களை வந்து டிக்கெட் எடுத்து வீட்டுக்குள்ள போய் ஆக்களை பார்க்கத்தக்கீங்க. உங்களுக்கு தெரியாதா? இல்ல உண்மையா தானே சொல்றீங்க. கூகுளுக்கு தானே இப்ப கூகுள்ல உமன் சூ யூரோப்னு போட்டால் 2000 உலக போர் நடக்கல பெர்லின்லயோ ஹம்பூர்க்லயோ எனக்கு தெரியாது. ஒரு படத்திலேயே காட்டுறாங்க. உள்ளுக்குள்ள போனால் கருப்பர், ஆப்பிரிக்கன்களை, இந்தியனை, அல்லாட்டி ஸ்ரீலங்கன் எனக்கு யாருன்னு தெரியல. வழியா தூரத்துல படத்துல பார்த்தோன்னா அது சூழ அடைச்சி வச்சிருந்தாங்க. தெரியாது பாருங்க. உலக 5 லட்சம் தமிழ் மக்கள் வெளிநாட்டுல இருக்கணும். யாராவது இந்த வார்த்தை சொன்னாங்களா? இல்ல. நாங்கள் எங்கட நாட்டை முன்னேற்றி எங்கட நாட்டுல இருக்கிற வசதியை நாங்கள் வந்தோம் என்றால் நாங்கள் இதுக்கு வேற நாட்டை போய் அடிமையா போய் இப்படி அது விலைக்கு போறது பிரச்சனை இல்லை. இதுக்கு நாங்கள் அடிமையாங்களை பார்க்க வைப்போம். இல்ல நீங்க பார்க்க மாட்டீங்களா? இல்ல எங்கட மக்கள் 90% வந்து வேலையும் வீடுங்க. அங்கேயும் இங்கேயும் போனாப்புல படம் எடுத்து போடணும். அவ்வளவுதான். ஷார்ட்டா சொல்றேன். என்ன கேட்க போறீங்களா? இல்லைண்ணா. அப்போ நாங்கள் இதை முடிப்போம். இப்போ நீங்கள் அரசியலுக்கு இங்கே வர்றீங்க இலங்கைக்கு. எனக்கு நான் இப்போ முயற்சி பண்ணுறேன். நான் இங்கே தொழில் இருக்கிறபடியே கமையில பாடி போட்டு பாடி போட்டு நான் இலங்கைக்கு வந்து நான் முயற்சி பண்ண வைப்பேன். நானும் இப்போ கம்பெனி திறந்து நான் 15-20 வருஷத்துல இந்த நான் படிச்செல்லாம் அப்படியே போடும் பார்க்க நாட்டுக்கு படிச்சாக்கள்ல கொஞ்சம் கட்டிக்காராக்கள் திருப்பி வந்து எல்லா பகுதி பக்கம் வேலை செய்தா நாடு முன்னேறி கொண்டு போகும். ஏனென்றால் நான் சொல்றேன், பக்கத்து நாட்டுக்கான 2040ஆம் ஆண்டு சந்திர மண்டலத்துக்கு தங்கறக்கு திட்டம் போட்டுக்கிறான். நாங்க மீன்டெயின் கம்பெனியை போடுறதுக்கு திட்டம் போடல. செய்ய இருக்கு. அப்போ சரிண்ணா, கட்டாயம் வாங்கோ, நிறைய செய்யணும். நீங்கள் இப்போ வருவீங்கன்னு சொன்னீங்க. என்ன இப்போ கொஞ்ச நாளில் நாங்கள் சந்திப்போம் நேர. நானும் இப்போ முயற்சி பண்ணுறேன். ஆகஸ்ட் மாதம் வாராக்கு சந்திப்போம். ஆமாண்ணா. சரி, நன்றிண்ணா. நீங்கள் உங்களை வாழ்த்துக்கள். நீங்கள் வந்து பார்ப்போம் என்ன செய்கிறீங்கன்னு நாங்கள் பார்க்க போகிறோம். உங்களுக்கு எதிராக வீடியோவும் போடுவோம். சிலவில் என்ன சும்மா கதைச்சுட்டான். பரவாயில்ல. அதை நெகட்டிவ் பிரைசஸ் ஆல்சோ இல்லை. போடும் என்ன போட விருப்பமோ போடுங்க. அது உங்களுக்கு நான் ஒன்றும் திட்டம் போட சொல்லி நீங்களே கேட்கறது சொல்லுங்க. அது உங்க என்ன சொல்றது? தமிழ் என்ன சொல்றது எனக்கு தெரியும். உரிமையா? சுதந்திரம். சுதந்திரம். இல்ல நீங்க என்ன போட விருப்பமோ போடுங்க. நன்றி. எனக்கு இலங்கைக்கு அரசியலுக்கு வர விருப்பம். நான் வருவேன். முக்கியம் ஏனென்றால் இந்த நாடு
ம். மக்கள் இல்லாமட்டி நாடு கேட்க போனாங்க. இப்ப நாட்டுல மக்கள் இல்லாட்டி இதுக்கு நாட்டுக்கு போயிட்டு கேட்பாங்க. உண்மையா இல்லையா? அது சரி. அப்ப நாட்டு மக்களுக்கு கொண்டு செய்து கொடுப்போம். இருக்கிற மக்களுக்கு கொண்டு செய்து கொடுத்தா தான் நாடுகள் முன்னேறும். ஆமாம். அதுக்கு தான் வரும். சரி, அப்போ அடுத்த தரம் பிறகேனும் இதுக்கு ஸ்டார்ட் அப் பண்ணிடுவீங்களா இல்லது என்ன இயலுமோ, என்னால என்ன இயலுமோ அது செய்யுங்க. என்னால வந்து ஒரு சின்ன எனக்கு தெரிய என்ன முயற்சி என்னால செய்ய இயலுமோ ஆமாம். செய்ய இயலும் என்றால் செய்து கொண்டு போவேன். இந்த மாதிரி கட்சி ஒன்று உருவாக்குவேன். நாங்களும் ஜாயின் பண்ணலாமோ? இல்ல, படிச்சபடியால் நீங்கள் இப்ப வெளிநாட்டுல போனபடியால் உங்களுக்கு கொஞ்சம் அனுபவம் இருக்குத்தானே. 1 வருஷம் 2 வருஷம் அங்க இங்கேயும் போன அனுபவம் இருக்குத்தானே. நீங்க அங்கேயும் இங்கேயும் பாக்குறீங்களா? அப்படியான ஆக்கள் நாட்டுக்கு தேவை. யார் காசு உழைக்க போறேன்னா சில பேர் அரசியலுக்கு வந்தது என்னத்துக்கு போறது? காசு உழைக்க. ஆமா ஆமா. அது பிள்ளையா கூட நீங்க கூட அப்ப தேதி பின்னர் அறிவிக்கப்படும். நான் வருவேன். நான் அரசியலுக்கு வருவேன். சரி, நாங்கள் விളിக்கிற போறோம். நன்றி, வணக்கம். ஓகே.